வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விலாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் பார்க்க போகிறது வந்து இறால் வறுவலுங்க. இறால் வறுக்கிறது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் வறுத்து காமிச்சிருக்கேங்க. இது வந்து எண்ணெயும் அதிகமாக நம்மளுக்கு தேவையில்லை, மசாலாவும் அதிகமாக போட போகிறது இல்லைங்க. சிம்பிளாக ஈஸியாக நல்லா வறுத்து கொடுக்கலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஆமாம், நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இவ்வளோ இறாலும் நான் வறுக்கலைங்க. இதில் முக்கால் வாசிக்கு வந்து எடுத்து தொக்கு வச்சுட்டு ஒரு கால் பாகம் மட்டும்தான் வறுக்கிறதுக்கு எடுக்க போகிறேன். சரிங்களா? பாருங்கள், ஒரு 10-20 பீஸ்க்கு மேலே எடுத்துக்கிட்டேன் வறுக்கிறதுக்கு. எடுத்து அதுக்கு பாருங்களேன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனுங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தூள் ஐட்டம் இது தாங்க. இதெல்லாம் எடுத்து இந்த வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இறால், அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் இடித்து நசுக்குனது தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு அப்படியே நசுக்குனதை எடுத்து போட்டுக்கிட்டேங்க. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கிட்டு நல்லா கையால் பெசரி விடுங்க. தண்ணி ஊற்றாதீங்க. ஈவனாக எல்லா பக்கமும் கலந்து வர மாரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணி தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, போதும். ஏன்னா நம்ம கொஞ்சம் தானே எடுத்துருக்கோம், அதனால் அது போதுங்க. போட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுடுங்க. கலந்து இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்காவது நம்ம ஊற வச்சிடணுங்க. குறைஞ்சது அரை மணி நேரம் ஊறினாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு மூடி போட்டு பிளேட்டை போட்டு மூடி வச்சுடுங்க. 20 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா ஊறி இருக்குதுங்க. அப்படியே இதை ஒரு தடவை கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணலைங்க, சேலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணலை. பாருங்கள், ஒரு தவா ஒன்று வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் கல் மேலே ஊற்றிடுங்க. தோசைக்கல் மேலே ஊற்றிட்டு ஒரு பீஸாக எடுத்து அடுக்கி விட்டுடுங்க. லைனாக அடுக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிங்க. அவ்வளோதாங்க. இதேமாரி எடுத்து அடுக்கி ஒரு ஸ்பூன் எண்ணெயை மட்டும் ஊற்றிடுங்க. இதில் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. அப்படியே பொறுமையாக திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க. இது ரொம்ப நேரம் ஆகாதுங்க, சீக்கிரமாக வெந்துடுங்க. ஆமாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் வந்துட்டு முள் இல்லாமல் இது இருக்கிறங்காட்டிக்கு ஈஸியாக குழந்தைங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்ற மாதிரியே இதையும் எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க, ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. எண்ணெயும் நம்ம அதிகமாக ஊற்றாமல் செஞ்சுக்கலாங்க. டீப் ஃப்ரை பண்ணால் எண்ணெய் அதிகமாகும். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக ஃப்ரை பண்ணி இதேமாரி நம்ம பரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லா பீஸையும் இதுமாரி ஒன்று ஒன்றா ஒரு 5-6 பீஸாக போட்டு பரட்டி வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு இறால் வறுவலுங்க. என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? அதோட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. சரிங்களா? புதுசாக வந்தவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோ சூப்பரான இந்த இறால் வறுவலை நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ.